பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். சிந்தப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல சீனையா சீத்தம்மா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவ பேரு சரோஜா. வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் சீத்தம்மா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சீத்தம்மா வீட்டுக்காக எந்த செலவும் பண்றதா இருந்தாலும் முன்னாடி பின்னாடி நல்லா யோசிச்சு சிக்கனமா தான் வீட்டு செலவைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொம்பளை இப்படி செய்யறதுனால ஊரு ஜனங்க எல்லாருமே பிஸ்னாரி சீத்தம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் சீத்தம்மா தான் சிக்கனமா காசை எடுத்து வைக்கிறதுக்கு தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட புருஷனான சீனையா காய்கறி வியாபாரி. ஒவ்வொரு நாளும் கூட நிறைய காய்கறியை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா வீதி வீதியா சுத்தி வித்துக்கிட்டு இருப்பாரு. சீனையா காய்கறி எல்லாம் வித்துட்டு காசை கொண்டு வந்து சீத்தம்மா கையில குடுத்துக்கிட்டு இருந்தாரு. வீட்டு பொறுப்பு, பொண்ணோட படிப்பு செலவு அப்படின்னு எல்லா பொறுப்பையும் சீத்தம்மா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சீனையா வெளிய போய் வியாபாரம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிய, சீதா சீதா ரொம்ப பசி எடுக்குது, சாப்பாடு போடுறீ. ஏங்க சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வரேங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சரோஜா வாமா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். சரோஜாவும் சாப்பிடுறதுக்காக அப்பா பக்கத்துல வந்து உக்காந்தா. சீத்தம்மா 2 பேருக்கும் பரிமாறினாங்க. அப்போ சீனையா, சீதா இது என்ன குழம்புடி இப்படி இருக்கு? நேத்து நைட்டு தொண்டக்காய் குழம்பு வச்சா, வேற யாராவது சாப்பிட்டீங்களா? அதுக்குதான் இன்னைக்கு அதுலயே புளிய கரைச்சி ஊத்தி குழம்பு வச்சிருக்கேன். நைட்டே அந்த குழம்பு சாப்பிட முடியாம தானே நாங்க யாருமே சாப்பிடாம அப்படியே வச்சிட்டோம். இன்னைக்கு அதுலயே கார குழம்பு மாதிரி வச்சிருக்கியே, பயங்கரமானவடி நீ. இந்த குழம்புல சாப்பிட்டு சாப்பிட்டு செத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு முதலாளி நிறைய காசை சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும். நீங்க சம்பாதிச்சு கொண்டு வர காசுல இத மட்டும் தாங்க செஞ்சு கொடுக்க முடியும். ஏண்டி எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க, நிம்மதியா சாப்பாடு போட மாட்டியா? நானே காய்கறி விக்கிறேன், நல்ல காய்கறி எடுத்து குழம்பு வைக்கலாம்ல. அதுக்குன்னு கொண்டு வர எல்லா காய்கறியிலயும் நம்மளே குழம்பு வச்சு சாப்பிட்டுருதா? இந்த குழம்புல கொஞ்சமாச்சு எண்ணெயை விட்டுருக்கியா? ஏங்க குழம்புல அதிகமா எண்ணெய் வச்சு சாப்பிட்டா அதுக்கப்புறம் கொழுப்பு சத்து அதிகமாயிடும். அதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்காக எதேதோ வித்தையெல்லாம் செய்யணும். இப்ப அது நம்மளுக்கு தேவையா? இந்த மாதிரி சிக்கனம் படுத்தி நீ என்னத்தடி சேர்த்து வைக்க போற? ஊருக்குள்ள எல்லா ஜனங்க இப்பவே உன்னை பிஸ்னாரி சீத்தம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. செய்யறவங்களுக்கு தானங்க தெரியும் அந்த கஷ்டம், சும்மா உக்காந்து இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? நம்ம வீட்டு கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். சொல்றாங்களே அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? போக போக வீட்டு செலவுங்க, பொண்ணோட படிப்பு செலவு அதிகமாயிட்டே போகுது. பொண்ணு வேற வளர்ந்துகிட்டு இருக்கா. இப்படி அப்படின்னு காசை சேர்க்கலன்னா நாளைக்கு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி அனுப்பி வைப்பீங்க? அது சரிடி, நான் என்ன சொல்ல வரேனா, இங்க பாருங்க, நீங்க மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள எல்லாரும் சேர்ந்து என்ன பிஸ்னாரின்னு சொன்னாலும் நான் மாற மாட்டேன்னா மாற மாட்டேன், அவ்வளவுதான். அப்படி சொல்லி சீத்தம்மா அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிட்டா. ரொம்ப கவலையோட சீனையா சரோஜா 2 பேரும் சோறு சாப்பிட்டாங்க. இப்படி எப்பவும் போல சீனையா காய்கறிய விக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு பங்கஜம் சீத்தம்மாவை பார்க்க வந்தா. சீதா சீதா வீட்ல இருக்கியா? வாசப்படியிலேயே பங்கஜம் நின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சீத்தம்மா வெளியே வந்து, என்னங்க நீ வாசப்படியில நின்னு கூப்பிடுறீங்க, என்ன விஷயம்? ஏண்டி ஏதாவது கேக்குறதுக்கு உன்னை தேடி வருவேனா? உன் சங்கதி எங்களுக்கு தெரியாது? ஐயோ, ஏன் சங்கதி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னடி அப்படி கேக்குற? எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீதி முழுக்க தெரியும். உன்னோட சிக்கனத்தை பத்தி எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊரு முழுக்க தெரியும். ஆனா நீ இத சிக்கனம்னு சொல்ற. ஊரு ஜனங்க எல்லாரும் உன்னை பார்த்து நீ இந்த ஊர்லயே இருக்கிற பெரிய பிஸ்னாரின்னு சொல்றாங்க. ஊருக்குள்ள யாரோ கல்யாணத்துக்கு நான் இங்க கத்திச்சான், அந்த மாதிரி கதை ஊரு ஜனங்களது. அவங்க வாயை அடைக்க முடியுமா? எப்படியும் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான்ல. இந்த ஊரு ஜனங்களுக்கு பேசுறதுக்கு அந்த கதை இல்லையா? என்ன பத்தி மட்டும்தான் பேசுறாங்களா? இங்க பாருடி, என்னோட புருஷன் பத்தி நீ மட்டும்தான் கேக்குற. அவன் ஒரு சன்னியாசி, என்ன பிடிக்காம விட்டுட்டு போயிட்டான். என் புருஷனோட சங்கதி உனக்கு எதுக்குமா? சரி சரி, நீ முதல்ல எதுக்கு வந்தேன்னு அந்த விஷயத்த சொல்லு. பக்கத்து வீதியில ஒரு சாமியார் வந்திருக்காரா. நம்ம கைரேகைய பார்த்து நம்மளோட அதிர்ஷ்டம் என்னன்னு சொல்லுவாரா. வெறும் 5 ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம அதிர்ஷ்ட ரேகைய பார்த்து புட்டு புட்டு வைப்பாரா. 5 ரூபா வாங்கிட்டு அதிர்ஷ்டத்தை சொல்றவரு எதுக்காக இந்த மாதிரி தெருவா அலைஞ்சு ஜாதகத்தை சொல்லணும்? அவரு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் வந்தா அவரோட அதிர்ஷ்டத்தை அவரே பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல, நம்மளுக்கு எதுக்காக சொல்லணும்? இங்க பாருடி, ஜாதகம் சொல்றாராம், 5 ரூபா கொடுத்து நம்ம போய் பேசிட்டு வரலாமா? இங்க பாரு,
நீ எனக்கு 2 ரூபா கொடுத்தா உன் மொத்த ஜாதகத்தை நான் சொல்றேன். நம்மள பத்தி இந்த ஊரு முழுக்க தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஜாதகத்தை அவரு பார்த்த உடனே சொல்ல மாட்டாரா? இன்னும் என்ன பத்தி சொல்றியா? என் ஜாதகத்தை சொல்றவங்க இந்த உலகத்திலேயே பெரிய அதிசயமா இருக்கணும். உன்னோட சங்கதி தெரிஞ்சு கூட உங்ககிட்ட நான் வந்தேன் பாரு, என் செருப்பால என்ன நானே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊரு ஜனங்க 4 பேரு அவங்களோட புருஷனை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அத பார்த்த சீத்தம்மா சரோஜா 2 பேரும் கவலைப்பட்டுக்கிட்டு வெளியே வந்தாங்க. ஐயோ, என் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு? உங்க புருஷன் சீனையா ரோட்ல வீதியில உக்காந்து காய்கறிய வித்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்த மாட்டு வண்டி அவரு மேல ஏறிடுச்சு. அதனால அவரோட காலு உடைஞ்சு போச்சுமா. நடக்க முடியாம விழுந்திருந்த சீனையாவ நாங்க தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஐயோ கடவுளே, ஏன்பா எங்களுக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கற? அவரு 4 காசு சம்பாதிச்சா மட்டும்தானே இந்த குடும்பத்தை நடத்த முடியும். இப்ப நான் என்ன பண்றது? இப்படி அழுந்துகிட்டு கடவுளை திட்டிக்கிட்டு இருந்தா. வந்த ஊரு ஜனங்களும் சீனையாவை படுக்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அன்னையில இருந்து சீனையா காய்கறி வியாபாரத்துக்கு போகல. சீத்தம்மாவும் சீனையா கிட்டேயே உக்காந்துக்கிட்டு சீனையாவை பாத்துக்கிட்டு வீட்லயே இருந்தாங்க. சீத்தம்மாவும் எந்த வேலைக்கும் போவாததுனால வீட்டு செலவு 2 மடங்கு அதிகமாயி போச்சு. அத கவனிச்ச சீனையா சீத்தம்மாவை கூப்பிட்டு, சீதா ஒரு தடவை இப்படி வா. என்னங்க? சீதா, நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. சீதா, நான் 2 வாரமா வேலைக்கு போல. வீட்டு செலவும் அதிகமாகுது, என்னோட வைத்திய செலவும் அதிகமாகுது. இந்த செலவெல்லாம் நீ எப்படி பாத்துக்கிட்டு இருக்க சீதா? எனக்கு உடம்பு சீக்கிரமா சரியாகணும்னு எனக்கு நல்ல சாப்பாடா கொடுத்துக்கிட்டு இருக்க. இந்த நடுவுல நீ பிஸ்னாரியாவே இருக்கவே மாட்டேங்கிற. ஏங்க, என் புருஷன் வேலைக்கு போவாம வீட்டுல இருக்கிறாருன்னு அவரு நான் கேவலமா நடத்த முடியுமா? நீங்க எல்லாரும் என்ன எப்பவுமே நான் ஒரு பிஸ்னாரி அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் வீட்டுக்காரங்க விஷயத்துல நான் அப்படி இருக்க மாட்டேன். நம்ம உடம்பு நல்லா இருக்கும்போது நம்ம நல்ல சாப்பாட சாப்பிடுறோமோ இல்லையோ, உடம்புக்கு முடியாத இருக்கும்போது நம்ம நல்ல சாப்பாட சாப்பிட்டு சீக்கிரமா எந்திரிச்சு நடக்கணும். நீங்க சீக்கிரமா குணமாயி நல்லபடியா எந்திரிச்சு நடக்கணும்னு உங்களுக்கு நான் நல்ல சாப்பாடா போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளத்தோன்னு நீங்க தான். நீங்க இல்லனா நானும் என் பொண்ணும் எவ்வளோ கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருப்போம் தெரியுமா? இந்த வீடு இன்னைக்கு இவ்வளோ நல்லா இருக்குன்னா அதுக்கு உங்க கஷ்டம்தாங்க காரணம். சீத்தம்மாவோட வார்த்தைக்கு சீனையா கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அதனால பிஸ்னாரியா இருந்து எங்க கண்ணுல கண்ணீர் விட வச்ச சீத்தம்மாவா இன்னைக்கு இப்படி பேசுறான்னு யோசிச்சாரு. சரி சீதா, நம்ம வீட்டு செலவுக்கு நீ பணத்துக்கு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சீதா? அன்னைக்கு நான் சிக்கனமா சேர்த்து வைக்கும்போது எல்லாருமே என்ன பிசுனாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு அந்த பிசுனாரித்தனம் தான் உங்களை காப்பாத்திருக்கு. அன்னைக்கு நான் சிக்கனமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த காசுல செலவு செய்யறேன். அன்னைக்கு வாய கட்டி வைத்த கட்டி சம்பாதிச்சு வச்ச காசு இன்னைக்கு நம்மள காப்பாத்துது. அன்னைக்கு நீங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து குடுக்கற காசை நான் சிக்கனமா கொஞ்சம் சேர்த்து வச்சதுனாலதான் அந்த காசு தான் இன்னைக்கு நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்மள காப்பாத்துது. இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது கூட நான் மத்தவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்காம இருக்கேன்னா அதுக்கு என்னோட பிஸ்னாரித்தனம் தான் காரணம். நீ சிக்கனம் அப்படிங்கிற பேர்ல எங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துற அப்படின்னு நாங்க யோசிச்சுமே தவிர, ஆனா நீ முன்ஜாகிரதையா பணத்தை எடுத்து வைக்கிறேன்னு நாங்க யோசிக்கல சீதா. உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டி, என்ன மன்னிச்சிடு. ராமையா சீத்தம்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பக்கத்து வீட்டு பங்கஜம் நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. உடனே அவங்க பேசும்போது நடுவுல வந்து, நீங்க பேசும்போது நடுவுல பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்ல. தப்பு பண்ணியா? என்ன தப்பு? உன் விஷயத்துல இந்த ஊருக்குள்ள நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீ ஒரு பிசுனாரி, உன் புருஷனையும் குழந்தையும் நீ நல்லா பாக்குறது இல்லன்னு இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீ செஞ்ச அந்த சிக்கனம் தான் இன்னைக்கு உன் புருஷன் படுத்த படுக்கையா இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்க. சீத்தம்மா, என்ன மன்னிச்சிடு. 4 பேரு 4 விதமா பேசினாலும் 40 விதமா பேசினாலும் நான் செஞ்ச சிக்கனம் இன்னைக்கு என் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நான் எப்பவுமே என் குடும்பத்தை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தான் இந்த வேலை செஞ்சேன். 4 பேரு 4 விதமா பேசுறாங்கன்னு நான் யோசிக்க போல. நான் என் குடும்பத்தை என்னோட பிஸ்னாரித்தனத்தினாலதான் காப்பாத்திக்கிட்டே இவ்வளவு நாளா வந்திருக்கேன். சீத்தம்மா, நீ ரொம்பவே தைரியமானவ. அதனாலதான் சம்பாதிக்கிற புருஷன் படுத்த படுக்கையா ஆனா கூட நீ தைரியமா இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்க. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா லபோ திபோன்னு கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க.
இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் நானே எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இவ்ளோ சிக்கனமா இருந்திருக்க மாட்டேன். என் பொண்டாட்டிக்கிட்ட வீட்டு பொறுப்பை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இப்படி நடத்திருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். அதுக்குதான் எனக்கு இவ்ளோ நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. இப்படி என்ன பத்தி புகழ்ந்து புகழ்ந்து என்ன வேப்ப மரம் ஏற வைக்காதீங்க. நீங்க சீக்கிரமா குணமாயி வியாபாரம் செய்ய போனோம். நீங்க மறுபடியும் உங்களோட பிஸ்னாரி சீதாமாவை பார்க்க போறீங்க. அண்ணே, நீங்க சீக்கிரமா குணமாயி வரணும். நாங்க சீதாமாவோட பிஸ்னாரித்தனத்தை பார்த்து 2 வாரமாச்சு. அண்ணே, ஊருக்குள்ள சீதாமாவை பத்தி பேசுறதுக்கு பேச்சே இல்லாம நாங்க எல்லாரும் சும்மா உக்காந்துருக்கோம். நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு வரணும். ஆமா ஆமா, ஊரு பொம்பளைங்களுக்கு மத்த பொம்பளைங்களை பத்தி பேசலன்னா வயிறு நெறியாதே. இப்படி சீதம்மா பங்கஜம் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சீனையாவ சீதம்மா நல்லபடியா பாத்துக்கிட்டதுனால சீனையா சீக்கிரமா குணமடைஞ்சாரு. மறுபடியும் எப்பவும் போல சீனையா காய்கறி விற்க கிளம்பிட்டாரு. சீனையாவுக்கு உடம்புக்கு முடியாதப்போ சீதம்மா சேர்த்து வச்ச காசுல சிக்கனமா செலவு செஞ்சதுனால கையில இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. அதனால சீதம்மா மறுபடியும் இன்னும் சிக்கனமா இருக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுல பொம்பளைங்க சிக்கனமா இருக்கிறத பார்த்து ஆம்பளைங்க பிஸ்னாரி அப்படின்னு சொல்லாம பொம்பளைங்களோட சிக்கனத்தனத்தை பார்த்து சந்தோஷப்படணும். என்னங்க, நீங்க ஒரு தடவை உங்க கூட வேலை செய்யற மத்த விவசாயிங்களை பார்த்தாவது கத்துக்குங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு புத்திசாலியா விவசாயம் செய்யறாங்கன்னு. நீங்களும் இருக்கீங்களே அப்படின்னு யமுனா விவசாயியான தன்னோட புருஷனை திட்டிக்கிட்டு இருந்தா. அப்போ சோமையா, யமுனா, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க நான் ராசாயன மருந்துங்கெல்லாம் உபயோகப்படுத்தி விவசாயம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஆனா ஏன் நீ என் பேச்சையே கேட்க மாட்டிருக்க? எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க. ஐயோ, வந்துட்டாரு நல்லவரு. இந்த ஊர்ல யாருமே யோசிக்காதத நீங்க எங்க யோசிக்கிறீங்க? எல்லாரும் ராசாய மருந்துங்களை உபயோகப்படுத்தி 10 மூட்டை சம்பாதிக்கிற தானியத்துல 20 மூட்டை தானியத்தை சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு நல்லா காரு பங்களான்னு வசதியா வாழ்றாங்க. ஆனா நம்மள பாத்தீங்களா, பழைய தாத்தா கட்டின வீட்டுல இருக்கோம். இங்க பாரு யமுனா, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அது தெரியற அன்னைக்கு உனக்கு தெரியும் பாரு. சரி, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். ஆமா ஆமா, எனக்கு என்ன தெரிய போகுது? தலையில மண்ணுதானே இருக்கு, எனக்கு என்ன புரியும்? இங்க பாருடி, உன் தலைக்கு மண்ணை சம்பந்தப்படுத்தி பேசாத. ஏன்னா அந்த மண்ணுக்கு இருக்கிற சக்தி உனக்கு இல்லடி. அந்த மண்ணுனாலதான் நம்ம வாழ்றோம் அப்படின்னு வாசல்ல இருக்கிற சாணிய வண்டியில எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாரு. இப்படி சோமையா வயலுக்கு போய்கிட்டு இருக்கும் போது வழியில கிரிதர் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்து வண்டிய நிறுத்தினாரு. என்ன சோமையா, எங்க போய்கிட்டு இருக்க? வயலுக்கா? ஆமாங்கிரி, வயலுக்கு இந்த சாணிய கொட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்க. நீ எங்க போற கேட்டப்போ கிரிதர் கூட வண்டியில இருக்கிற சாணிய காட்டி, அட சோமையா, நீ இன்னமும் மாறலியா? ஆமா, இந்த சாணியெல்லாம் கொண்டு போய் கொட்டுனா என்னதான் உனக்கு விளைச்சல் விளையுது அப்படின்னு சொல்லி தன்னோட வண்டியில இருக்கிற ராசாயன கொப்பராவை காட்டி சோமையா கிட்ட, இங்க பாத்தியா, இந்த கொப்பராவை இப்பதான் பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வரேன். இந்த ரசாயன கொப்பராவை வயல்ல கொண்டு போய் போட்டா நம்மளோட விளைச்சல் 2 பட்டு அதிகமாகுமா. உனக்கு வேணும்னா சொல்லு, இப்பவே வாங்கி தரேன் அப்படின்னு கிரி சொன்ன உடனே சோமையா, இங்க பாரு கிரி, நான் இந்த மாதிரி ரசாயன கொப்பராவை உபயோகப்படுத்த மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? என்னோட நிலத்தை நானே இந்த மாதிரி விஷ மருந்துங்கெல்லாம் போட்டு சாகடிக்க மாட்டேன். எவ்வளவு தடவை இந்த விஷயத்த சொல்லிருக்கேன். இந்த மாதிரி ரசாயன கொப்பராவை உபயோகப்படுத்துறதுனால நம்ம மண்ணு அதோட சக்தியை இழந்து விளைச்சலும் குறைஞ்சு போயிடும். அப்பா, இந்த மாதிரி எத்தனை தடவை சொல்லுவ சோமையா? ஒவ்வொரு வருஷமும் இப்படியே தானே சொல்லிக்கிட்டு இருக்க. நாங்க எல்லாமே இந்த மாதிரி கொப்பராவை உபயோகப்படுத்தி 2 மடங்கு லாபத்தை சம்பாதிக்கிறோம். இனிமையாவது நீ எங்களுக்கு புத்தி சொல்லாம நீ திருந்து. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தடவை சொன்னாலும் நீங்க என் பேச்சையே கேட்க மாட்டீங்க. நான் நம்மளோட முன்னாடி வாழ்க்கை பத்தி யோசிச்சு சொல்றேன். சரி சரி, வழிவிடு, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சோமையா அங்கிருந்து வயலுக்கு போய் இல்ல தான் கொண்டு போன சாணிய கொப்பராவா போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ சோமைய கிட்ட பட்டணத்துல இருந்து ஒருத்தன் வந்து, ஐயா, என்கிட்ட ரசாயனம் மருந்து இருக்கு. இந்த மருந்த உங்களோட வயலுக்கு கொட்டுனா நீங்க அதிகமா லாபத்தை சம்பாதிக்கலாம். ஒரு தடவை உங்களுக்கு காட்டி கொடுக்கறேன் அப்படின்னு தன்னோட கையில இருக்கிற மருந்த சோமையாவோட வயலுக்கு கொட்டலாம் அப்படின்னு பார்த்தப்போ சோமையா உடனே பட்டணத்துல இருந்து வந்திருக்கிற அந்த தம்பிய தடுத்து இப்படி சொன்னாரு. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ராசாயன மருந்த என்னோட வயல்ல நான் போட மாட்டேன். மரியாதை இங்க இருந்து கிளம்பிப்போம். டவுன்ல இருந்து வந்திருக்கிறவன் ராமையாவ மேலையும் கீழையும் பார்த்துட்டு,
யாரியா நீ? உனக்கு அதிகமா லாபம் வரும்னு சொல்ற, நீ வேண்டான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சோமையாவை திட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் சோமையா வேப்ப இலையை எடுத்து அதை அரைச்சு அந்த ரசத்தை செடிங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தா. அவன் இப்படி போடுறத பார்த்து மத்த விவசாயிங்க, இந்த சோமையா மாறவே மாட்டான், தாத்தா காலத்து விவசாயத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு எப்படி லாபம் வரும்? ஆமா ஆமா, இவன் செய்யறது மட்டும் இல்லாம நம்மளுக்கும் உபதேசம் பண்ணுவான். இப்படி நிறைய பேரு சோமைய பத்தி ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி 2-3 நாள் போச்சு. சோமைய மட்டும் தன்னோட பழக்கத்தை மாத்திக்கல. ஒரு நாள் யமுனா தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நின்னா. அப்போ சோமையா, அட இது என்ன, அம்மாவும் பொண்ணும் எங்கோ கிளம்புன மாதிரி இருக்கு, அது கூட சொல்லாம பேசாம உங்ககிட்ட சொல்லி என்ன லாபம் இருக்கு அப்படின்னு திமிரா சொன்னா. அப்படின்னு சொன்ன உடனே சோமையா தன்னோட பொண்டாட்டி பார்த்து, யமுனா அப்படி புரியாமல்லாம் பேசாத, உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன், உங்களுக்கு மட்டும் நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ரசாயன மருந்தெல்லாம் உபயோகப்படுத்தி விவசாயம் செஞ்சா நல்ல லாபத்தை சம்பாதிக்கலான்னு ஒரு தடவையாவது என் பேச்சை கேட்டிருக்கீங்களா நீங்க? நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் நீங்க என் பேச்சையே கேக்குறது இல்லல. நீங்க மத்த விவசாயிங்க மாதிரி ரசாயன கோபுரம் உபயோகப்படுத்தி எப்ப நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறீங்களோ அப்பதான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வருவேன், அது வரைக்கும் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சுசீலா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இந்த விஷயம் கிரிதருக்கு தெரிஞ்சது. என்ன ரங்கையா, உன் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலாமா? ஏன் உன் பொண்டாட்டி எல்லாம் அம்மா வீட்டுக்கு போறதே இல்லையா? என்னவோ புதுசா கேக்குற? அப்படி இல்ல, நான் வேற விதமா கேள்விப்பட்டேன். சரி சரி, அது போட்டோம். ஆமா, இப்போ எங்க கிளம்பிட்ட நீ? மறுபடியும் வித்தனை போடுற நாள் வந்துருச்சுல, அதனாலதான் வித்தனைய வாங்கிட்டு வர போய்கிட்டு இருக்க. அப்பா எதுக்கு சோமையா இதெல்லாம்? ஊருக்குள்ள ஒரு பெரிய ரசாயன மருந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்க, போய் சங்கரும் வித்தனைய வாங்கிக்க, சிரமம் குறைவு, லாபம் அதிகம். யோ, எனக்கு என்னோட குழந்தைங்க தேவை, மத்தவங்க குழந்தைங்க எனக்கு எதுக்கு அப்படின்னு ரொம்ப கோவமா சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டு கிரிதர் எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டான். அந்த வருஷம் எல்லாரும் வித்தனைய போட்டாங்க. எல்லாரும் கடையில இருந்து வாங்கின ரசாயன வித்தனையே போட ஆரம்பிச்சாங்க. ஆனா சோமையா மட்டும் தான் தயாரிச்ச வித்தனைய தான் போட்டாரு. யமுனா, இன்னும் எத்தனை நாளுன்னு தான் உங்க அம்மா வீட்லயே வந்து உக்காந்துருப்ப? நான் வயல்ல வித்தனைய போட்டிருக்கேன். விவசாயம் செய்யும் போது உன்னோட உதவி இல்லாம என்னால வேலை செய்ய முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? இந்த நேரத்துல அதிகமா வயல்ல வேலை இருக்கும்ல. ஆஹா, இந்த வார்த்தைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் சொன்ன மாதிரி என்னைக்காவது விவசாயத்தை செஞ்சிருக்கீங்களா? இப்ப மட்டும் எதுக்கு என்ன தேடிக்கிட்டு வந்தீங்க வேலை செய்யணும்னா? இப்படி யமுனா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க யமுனாவோட அண்ணன் வேணு வந்தான். ஆமா, இன்னும் எவ்வளவு நாளுன்னு தான் விவசாயத்தை செய்ய போறீங்க? நீங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் அதிகமா ரேட்டு குடுக்கறாங்களாமே, அதனால நீங்க உங்களோட வயலெல்லாம் வித்துட்டு பட்டணத்துக்கு போய் ஏதாவது வியாபாரத்தை செய்யலாம்ல. அப்போ சோமையா வேணுவை பார்த்து, அம்மாவை வித்து வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல யமுனா, என்னோட விவசாயம் உனக்கு பிடிக்கலன்னா நீ இங்கே இருந்துரு அப்படி சொல்லி சோமையா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தன்னோட வயலுக்கு போகும்போது அங்க கிரிதர் கவலைப்பட்டுக்கிட்டு உக்காந்து இருந்தா. அப்போ சோமையா கிரிதர்கிட்ட போய், என்ன எப்பவுமே துருத்துருன்னு பேசிக்கிட்டு இருக்கிற கிரி இன்னைக்கு எதுவுமே பேசாம மௌனமா உக்காந்து இருக்கான், என்ன நடந்திருக்கும்? சரி என்னன்னு கேக்கலாம் அப்படின்னு அவங்கிட்ட போய், கிரி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்ட உடனே கிரி, சோமையா அந்த பட்டணத்து வியாபாரி என்ன ஏமாத்திட்டான், நல்லா இல்லாத வித்தனைய கொடுத்து என்ன ஏமாத்திட்டான். அவனை நம்பி நானும் என்னோட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். அறுவடை பண்ற நேரம் பார்த்து இதுல ஒரு சின்ன தானியம் கூட வரவே இல்ல. எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள நிறைய பேருக்கு இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டான். அப்ப சோமையா, கிரி நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த மாதிரி யாரோ குடுக்கற வித்தனைய போடாதீங்க, நம்மளே கஷ்டப்பட்டு வித்தனைய போடலாம் அப்படின்னு. நீங்க என் பேச்சு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கிரி கூட சேர்ந்து அவனோட வயலுக்கு போய் வயல பரிசீலிச்சு பார்த்து, கிரி உன்னோட விவசாய பூமி இப்போ ஆபத்துல இருக்கு, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உன்னோட பூமிக்கு வியாதி வந்திருக்கு, அதுக்கு தகுந்த மருந்த நம்ம தான் கொடுத்தாகணும். வித்தனை நல்ல வித்தனை தான், ஆனா நம்மளோட பூமி தான் கெட்டு போனதுனால அதுல எந்த விளைச்சலும் வரல. சோமையா நீ என்ன வேணாலும் செய், ஆனா என்னோட தானியத்தை மட்டும் பொழைக்க வச்சுடு அப்படின்னு சொன்னான் கிரி. கிரி நான் இருக்கேன்ல,
நீ கவலைப்படாம இரு, தைரியமா இரு அப்படின்னு சொல்லி பழைய காலத்துல உபயோகப்படுத்துற மாதிரி வயமா ஒரு மருந்த தயாரிச்சு, இந்த மருந்த ஒவ்வொரு நாளும் அந்த சூரியன் வெளிச்சம் படுற மாதிரி இந்த தானியத்துங்களுக்கு போட்டுக்கிட்டு வா. அதே மாதிரி நான் சாணி, அதுக்கப்புறம் நம்மளோட விளைச்சல் மூலியமா உபயோகப்படுத்துற மாதிரி கொஞ்சம் மருந்த தயாரிச்சிருக்கேன், இதையும் போடு. இந்த மருந்த தண்ணியில கலந்து அது நிலத்துக்கு படுற மாதிரி எப்பவுமே பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு சோமையா சொன்ன உடனே கிரிதர் சோமையா சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிட்டு வந்தான். சோமையா சொன்ன மாதிரியே கிரிதர் செஞ்சதுனால தானியம் கைக்கு வர நேரம் வந்துருச்சு. அத பார்த்து கிரிதர், சோமையா உன்னோட நன்றிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா. இந்த விஷயம் அந்த ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அறுவடை நேரம் வந்துருச்சு. எல்லாரோட வயல்லையும் குறைவாதான் லாபத்தை சம்பாதிச்சாங்க. அத பார்த்து எல்லாருக்கும் சந்தேகம் வந்து அவங்கவுங்க பூமிய பரீட்சை பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கிற சக்தி குறைவாயிடுச்சு அப்படின்னு தெரிய வந்தது. இப்படி எல்லாரும் சோமையாவை பார்க்க வந்தாங்க. முதல்ல நம்ம மத்தவங்கள நம்பி ரசாயன கோபரவெல்லாம் உபயோகப்படுத்தி நம்ம பூமியில விளைச்சல அதிகமா சம்பாதிக்குவோம். ஆனா அந்த மருந்து போடுறதுனால நம்மளோட நிலம் செத்துரும். அதுக்கப்புறம் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா விளைச்சலும் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து அந்த ஊரு ஜனங்களுக்கு எப்படி விவசாயம் செய்யணும், அதுல என்னென்ன உபயோகப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தான். இந்த காலத்துல ஜனங்க ரசாயன மருந்து இருக்கிற காய்கறி விளைச்சல் எல்லாம் சாப்பிட்டு அவங்கவுங்க உடம்ப கூட எல்லாருமே கெடுத்துக்கிறாங்க. இப்ப எந்த விதமான ரசாயன கோபராவை உபயோகப்படுத்தாம இயற்கை மூலமா வர மாதிரி மருந்துங்களை போட்டா நம்மளும் அதிக லாபத்தை சம்பாதிச்சு அதிக விலைக்கு விக்கலாம். இப்படி எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொன்னான். அதனால எல்லா ஜனங்களும் இயற்கையான மருந்துங்களை உபயோகப்படுத்தி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட யமுனா வீட்டுக்கு திரும்பி வந்தா. மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டா. சோமையாவை பத்தி தப்பா பேசின அந்த ஊரு விவசாயிங்க அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல இருந்து சோமையாவுக்கு கௌரவம் கொடுக்கறது மட்டும் இல்லாம சோமையா சொல்ற மாதிரி தான் விவசாயத்தை செஞ்சாங்க.